இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இதுவரை ஒரு மாணவரை கூட சேர்க்காத 405 பள்ளிகளுக்கு மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குநரகம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி சிறுபான்மையினர் அல்லாத தனியார் பள்ளிகளில் அறிமுக வகுப்புகளில் ஏழை நலிவடைந்த பிரிவினருக்கு 25% இடங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இந்த ஒதுக்கீட்டின் கீழ் ஜூன் 30ஆம் தேதியன்று காலியாக உள்ள இடங்களின் விவரங்களை மெட்ரிக் பள்ளிகள் இயக்ககம் கடந்த வியாழக்கிழமை வெளியிட்டது. இதன்படி சுமார் 51,000 இடங்கள் காலியாக உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள 405 தனியார் பள்ளிகளில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஒரு மாணவர் கூட சேர்க்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அதிகபட்சமாக காஞ்சிபுரத்தில் உள்ள 100 பள்ளிகளில் இந்த திட்டத்தின்படி மாணவர்கள் சேர்க்கப்படவில்லை. இந்த பள்ளிகளுக்கு விளக்கம் கேட்டு மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஒரு வாரத்திற்குள் பள்ளிகள் பதிலளிக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஏழை மாணவர்களை சேர்க்க மறுக்கும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கண்காணிப்பு குழுவை தமிழக அரசு ஒரு வாரத்திற்குள் உருவாக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாற்றும் இந்தியா அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் ஏ. நாராயணன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது.